Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹார் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு பிஜி முடிச்சாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடிய யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் இன்னைக்கு உள்ள வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது வாட் இஸ் யுவர் ஏஜ், இன்னைக்கு அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போ வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான புக்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கக்கூடியதை 2-3 க்ரைட்டீரியாவும் 2-3 விஷயமாக பிரித்து எழுத போகிறேன். இப்போ தான் நான் பிஜி பண்ணி ஸ்டடியிங் யூஜி, ஸ்டடியிங் பிஜி, ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் பிஜி, ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் பிஜி, less than age 33. My age is less than 33. இப்படி 4 கேட்டகரியாக நான் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ தான் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுறது அடுத்தால அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ரீசெண்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 23 வயசுலேருந்து 50 வயசு வரை பல்வேறு கேட்டகரியில் எல்லாரும் எழுதியிருக்காங்க. பல்வேறு விதமான சூழ்நிலையில் எழுதியிருக்காங்க. அது பல்வேறு விதமான விளைவுகளையும் கொடுத்துருக்கு. 2 தடவை 3 தடவை எழுதி கூட சக்ஸஸ் ஆகாமல், அந்த மாதிரி கேட்டகரி 4 தடவை எழுதி சக்ஸஸ் ஆகாமல், 40 வயசுக்கு தாண்டிடுச்சு, நான் இன்னும் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி வேதனைகளை தெரிவிச்சு, இப்படி பல்வேறு விதமான கமெண்ட்ஸை நான் என்னுடைய வீடியோவில் நான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தேன். இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க? நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அல்லது எனக்கு மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் அந்த சைடில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் ஐஐடி ஜாம், கேட். ஐஐடி ஜாம்ங்கிறது யூஜி எங்கே படிச்சிருந்தாலும் பிஜி, ஐஐடி, என்ஐடி, ஐஏஎஸ்சி அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் பிஜி பண்ண போகும்போது அந்த இடத்துல இருந்தே உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெரிய அளவில் விரிய ஆரம்பிக்கும். ஒரு பெரிய சர்க்கிளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. திரும்பியும் நான் பிஜி ஒரு லோக்கல் காலேஜில் படித்தேன், அந்த லோக்கல் காலேஜில் படித்தேன், திரும்ப ஒரு பிஎட் முடித்தேன், திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, திரும்ப டீச்சிங் லைனுக்கான ஸ்கோப் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையே நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நாமளும் திரும்ப அடுத்த பிஎட் முடிச்சுட்டு அங்கே போய் வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கிறத விட யங் ஏஜ்லேயே எப்படி ஈஸியாக செட்டில் ஆகுறது அப்படிங்கிறதுக்கான வழி தான் ஐஐடி ஜாம், கேட் ரெண்டுமே. கேட் 2026க்கான எக்ஸாம் நம்மளுக்கு February மாதம் இருக்கும். அதே மாதிரி ஐஐடி ஜாமுக்கான எக்ஸாமும் February 1st வீக்கில் எக்ஸாம் இருக்கும். அது ரெண்டுத்துக்குமே ஐஐடி ஜாமுக்கு நீங்கள் இனிமேல் நினச்சா கூட ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நம்மக்கிட்ட இதுக்கு முன்னால் ஐஐடி ஜாம் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளைங்க கூட, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு ஹையர் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும்போது உங்களுடைய உலகம் விரிவாகும். அப்போ இன்னும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் பார்ப்பீங்க. வாழ்க்கையில் ஈஸியாக செட்டில் ஆகிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். அதனால் ஐஐடி ஜாம், கேட்டை சூஸ் பண்ணிங்க. இப்போ தான் யூஜி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா. இல்லை நான் யூஜியெல்லாம் முடிச்சாச்சு, வழக்கம் போல் நான் எங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜில் நான் பிஜி ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கேட்டும் சிஎஸ்ஐஆர் நெட்டும் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கேட்டாக இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு 40,000 சேலரி, 40,000 ஸ்டைஃபண்டோட நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த யங் ஏஜில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நிறைய கிராஸ் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய மெமரியில் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான்னு கேட்டால் இல்லவே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். அந்த கஷ்டப்படுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், நான் எவ்வளோ நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து வேறு லெவலில் செட்டில் ஆகும். அதனால் நீங்கள் இப்போ தான் பிஜி படிச்சுட்ருக்கீங்கன்னா கூட இதுதான் நல்ல வாய்ப்பு. இப்போ இருந்து உங்களுடைய சிஎஸ்ஐஆர் நெட்டு ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட்டு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், ஒரே ப்ரிப்ரேஷன் தான். வேறு புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம். சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு என்ன படிக்கிறீங்களோ அதை மட்டும் கேட்டுக்கு படிச்சுட்டு போனால் போதும். அதனால் சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட்டு ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக ஒரே கோர்ஸாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். பிஜி ஜஸ்ட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இதே தான். இப்போ நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்டை மறக்கிறதுக்கு முன்னால் சிஎஸ்ஐஆர் நெட்டும் கேட்டும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த கேட்டகரி வந்து லெஸ் தேன் 33. எனக்கு 33 வயசு ஆகலை இன்னும், ஆனால் எனக்கு வந்து நிறையா சப்ஜெக்ட் எல்லாம் மறந்து போச்சு, நான் வந்து பெரிய கேப் ஆகி போச்சு, பிஜி முடித்ததுக்கப்புறம் அப்படி ஃபேமிலியில் அப்படி செட்டில் ஆகி அப்படி இருந்துட்டேன், என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும் ஒன்றும் காலம் கடந்தே போகலை. இப்போ இருந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. 1 இயர் கோல் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2026 டிசம்பருக்கு முன்னால் நான் கேட்டும் சரி சிஎஸ்ஐஆர் நெட்டும் சரி கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சு கிளியர் பண்ணிடுவேன். இது கேட்டுக்கு கூட உங்களுக்கு ஏஜ் கிடையாது. சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு வந்து பிலோ 33 இயர்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த ஜேஆர்எஃப் கிளியர் பண்ண முடியும். ஜேஆர்எஃப் மீன்ஸ் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப். இது வந்து லெஸ் தேன் 33 இருக்கிறவங்களுக்கு ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிங்கன்னா 40,000 ஸ்டைஃபண்டோட நல்ல இன்ஸ்டியூட் என்ஐடி, ஐஐடி, ஐஏஎஸ்சி அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக ரொம்ப மெனக்கிடணும், நிறையா கஷ்டப்படணும், ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக படிக்கணும். எப்படி 12th முடித்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட சிஎஸ்ஐஆர் நெட்டு, கேட்டு, ஐஐடி ஜாம் எல்லாருக்குமே ஆன்லைன் மோடில் கிளாஸஸ் இருக்குது. ஐஐடி ஜாம் இது கேட் அண்ட் நெட்டு சேர்ந்து தான், கேட் அண்ட் நெட்டு சேர்ந்தாப்புல ஒரே கோர்ஸ் தான். நீங்கள் அதையும் எழுதிக்கலாம், இதை எழுதிக்கலாம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் வந்த நாள்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன் இருக்கும். அந்த லைவ் செஷனில் கம்ப்ளீட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னால் ரெக்கார்டட் செஷன்ஸில் கான்செப்ட்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அன்லிமிட்டடாக டெஸ்ட்டு கொடுப்பேன். உங்களால் எழுதவே முடியாத அளவுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன். 40 கொடுப்பேன், 50 கொடுப்பேன், 60 நாள் கொடுப்பேன். அன்லிமிட்டடாக டெஸ்ட் இருக்கும். அதாவது போதும் மேடம் எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு டெஸ்ட்டு கொடுப்பேன். அதனால் அந்த அளவுக்கு ஏன் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் வெறுமனே ஒரே ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்காமல் பல்வேறு விஷயங்களில் முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே ஒரே மேத்தமெட்டிக்ஸ் தான், எல்லாமே ஒரே அல்ஜிப்ரா தான், அனாலிசிஸ் தான், அதே தான். அப்படிங்கும்போது நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களால் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். அதனால் இதனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு உங்களுக்கு கொஞ்சம் கூட நல்லா ஈஸியாகவும் ஆயிடும். அதனால் போச்சு எனக்கு பிஜிடிஆர்பி கிடைக்கல அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எதுக்குமே வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னு இல்லை, வானமே இல்லை அப்படிதான், அவ்வளோதான். அதனால் மேலே மேலே முயற்சிகள் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் திங்க் பண்ணணும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து பெரிதினும் பெரிதுகள். அப்படி நம்ம என்ன செய்யணும், பெருசாக தான் யோசிக்கணும். பெருசாக யோசிச்சாதான் நம்மளால் ஓரளவுக்கு ரீசனபிளாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நிறையா படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, வாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளே உங்களை முடிய வச்சுக்காதீங்க. இந்த சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிள் தான் நான் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு எந்த முடிவுக்கும் வராதிங்க. நிறையா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுத்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் வரும்போது அது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். அதனால் இப்போ இருந்து உங்களை ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல் டிசம்பர் 2026 வச்சுக்கோங்க. 1 இயர் சொல்கிறேன் நான். இப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் முடிகிற காலகட்டம் வந்தாச்சு. நவம்பர் டிசம்பர் தான்.
அதனால டிசம்பர் 2026, அதாவது 2026 இயர் 2026 முன்னால நான் லைஃப்ல நல்ல விதமாக செட்டில் ஆயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஎஸ்ஐஆர் நெட்டு கேட்டு எல்லாத்துக்குமே ஒரு 6 to 8 months ரொம்ப சிவியராக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அடிக்கடி சொல்லுவேன் ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நியூ பேட்ச் ஆரம்பிச்சு இப்போ தான் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸ், அதாவது ஃபுல்லாக டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிஜி கூட நீங்கள் சரியாக படிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் இந்த தடவை நல்லா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் இது. அதனால நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஜாயின் பண்ணுங்கள். ஓபிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.